131வது பேர்லாம் எவிஷன்ல யாரை கட்டுறாங்கன்னா உரசிக்கு தான் கட்டுறாங்க. பத்த பருட்டோ முழிக்கான், யார்டா இவன் புதுசா வந்திருக்கான்னு சொல்லிட்டு உரசிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பருட்டோ உன்னை உரசிக்கு சொல்றான், ஆல்ரெடி எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் நீங்க வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நான் கரெக்டான டைமுக்கு வர முடியல, ஆனா இப்ப கரெக்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். யார் இவன் சொல்லிட்டு நரட்டோ கட்டிட்டு இருக்கான். நரட்டோ உன்னை பாக்குறதுக்காண்டி நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். என்னைய பாக்குறதுன்னு சொல்லிட்டு நரட்டோ முழிக்கான். நரட்டோ நீ ரொம்ப ஃபேமஸான ஆளுன்னு சொல்லிட்டு சடனா அட்டாக்க போடுதான். பார்த்தா நரட்டோ காப்பாத்திட்டு போயிட்டே இருக்கானுங்க. பார்த்தா சாஸ்கி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். வாங்க நரட்டோங்கிறது போன்னு சொல்லிட்டு இருக்கான். பருட்டோ பார்த்தா சடனா வந்து நரட்டோ உடம்புல இந்த ஹூக்க தூக்கி போட்டு விட்டான். நரட்டோ லாக் பண்ணிட்டான். அவ்வளவுதான் உன்னோட சக்கரம் ஏங்கலும் சொல்றான். அவன் பார்த்தா நக்கல் பண்ணிட்டு அப்படியே வெளியே இழுக்கான். பார்த்தா அந்த ஹூக்ல ஒரு சக்கரவுமே மாட்டல. என்ன நடக்குன்னு அவங்களுக்கு புரியல. ஒன்னு நட்டக்கா இவன் அப்படி என்னதான் பண்ண நினைச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை உரசிக்க சொல்றான், என்னடா இவனோட சக்கரம் என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. உன்னை சாஸ்கி யோசிக்கான், எதுக்கு இவனோட சக்கரம் வெளியே எடுக்க முடியல, ஒரு சீலிங் ஜூட்ஸ்னால எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை பர்ட்டக்கா அவன் அட்டாக் எதுக்கு நரட்டோ மேல ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை நட்ட சொல்றான், டே நீ யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாடா, ஆனா நீ என்ன அட்டாக் பண்ண வந்துட்ட, உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த வாரன்னு சொல்லிட்டு ஆனால் வேகத்துல போய் நரட்டோ அட்டாக் பண்ணலான்னு போறான். பார்த்தா அவன் நரட்டோவே ஹூக்க போட்டு லாக் பண்ணி தூக்கிட்டான். பார்த்தா அவனால நகல கூட முடியல. சடனா பார்த்தா சாஸ்கி ரெண்டு துண்டா வெட்டலான்னு போறான். பார்த்தா ரெட்னிகன் பவர் யூஸ் பண்ணி மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். உடனே வந்து உரசிக்க சொல்றான், டே உன்னை பார்த்தா உன்னோட பவர் நான் ஃபுல்லா உனக்கு ரிட்டர்ன் ஆன மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட மூவ்மெண்ட் இப்போ ஸ்லோவா தான் இருக்கு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கி டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா தூரத்துல இருந்து ஜிரே சென்சிவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. யார்டா இவன் வானத்துல பறந்துட்டு இருக்கான், நருட்டோ லாக் பண்ணி வச்சு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. டேய் இதை நீ வாங்கிக்கன்னு சொல்லிட்டு பருட்டோ ஆனல் வேகத்துல வரான். பார்த்தா ரசங்கன் ஜுட்சு ஊத்திக்கிட்டு வரான். பார்த்தா ஜிரே சென்சி முழிக்காரு, டேய் இது ரசங்கன்ல இவன் எப்படி இதை போட போறான்னு சொல்லிட்டு. ஆனா அவர் அதை பத்திலாம் யோசிக்க மாட்டாரு. இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வேகமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. யார் அவன் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உன்ன ருசிக்கு சொல்லிட்டு இருக்கான், நான் சீக்கிரம் வந்து இவன் கதையை முடிச்சு தூக்கிட்டு போலான்னு பார்த்தா யாரெல்லாமோ வராங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையே கிடையாடா, எனக்கு நருட்டோ உசுமாக்கி தான் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவனோட கார்ட்ல இருந்து ஏதோ ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா அவங்க மேல அப்படியே கல்லுகள்லாம் விழுது. பார்த்தா அவங்கள அப்படியே ஒரு அரண் மாதிரி உள்ள வச்சு லாக் பண்றான். நருட்டோ எனக்கு சொந்தம்னு சொல்றான். பார்த்தா பர்ட்டோக்கு என்ன பண்ணனே தெரியல. பார்த்தா சின்ன ஓட்ட மட்டும் இருக்கு. ஃபேர்வெல்னு சொல்லிட்டு நருட்டோ தூக்கிட்டாங்கிறது கிளம்ப பார்க்காம அவன் என்ன இருக்குல நீ பிடிச்சு சொல்லி நட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். நான் என்ன நினைச்சோம்னா நீ சின்ன வயசுல நல்லா ஸ்மார்ட்டா இருப்பேன்னு நினைச்சேன்டா, ஆனா இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கான் உரசுக்கி. ஏடா உன்ட பேசல ஒன்னும் விருப்பம் இல்ல, உன்னோட சக்கரா தான் எனக்கு தேவை, அதை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க சொல்றான். சடனா பார்த்தா நருட்டோ அங்க இருந்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். உன்னைங்க உள்ள பர்ட்டோ ஜிரே சென்சி சாஸ்கி எல்லாம் காட்டுறாங்க. இங்க என்னதான்டா நடக்கும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அவனோட பேரு உரசுக்கி. அவன் வந்து 9 டெல் சக்கராவை தேடி வந்து சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஒண்ணு வித்த கட்டுறவங்க கிடையாது, எனக்கு தெரிஞ்சிருச்சு. 9 டெல் சக்கராவை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் நீ யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நாங்களும் ஷினோபி தான், ஆனா வேற ஊர்ல இருந்து வந்திருக்கோம். எங்களோட மிஷன் என்ன, அந்த உரசுக்கியை கொல்றதா எங்களோட மிஷன் சொல்றான். அவனோட அடுத்த டார்கெட் வந்து நருட்டோ உசுமாக்கின்னு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நருட்டோ உசுமாக்கியை காப்பாத்திட்டு அவனை கொண்டுட்டு போலான்னு வந்து சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. அவனுக்கு எதுக்கு 9 டெல் சக்கரா தேவைப்படும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு 9 டெல் தேவைன்னு தெரியல, ஆனா வந்து அவனோட சக்கரா மட்டும் நிறைய தேவைப்படும் தெரியும் சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி டெய்ல் பிஷ் சக்கரா வந்து ஒரு கூட்டம் தேடிக்கிட்டு இருக்கு தெரியுமில்ல அப்படி சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா அவன் அக்காட்ஸ்கியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த சமயத்துல அவருக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும். ஆல்ரெடி நருட்டோ வந்து ஏகப்பட்ட பேர் டார்கெட்ல இருந்தான்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த ஆர்கனைசேஷனுக்கு இவனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அத ஜிரேசன்ஸ் அவன் அப்படி கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஆனா எதுவுமே பேச மாட்டேங்காரு அவரு. அதனால நம்ப முடியல, உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து சொல்றான், நாங்க நருட்டோ உசுமாக்கியை காப்பாத்திட்டு இந்த உரசியை கொல்ல வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ முன்னாடி வரான். சரிடா உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் கேட்டுக்கிட்டு முதல்ல நருட்டோ உசுமாக்கியை காப்பாத்தோன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரி நம்ம இப்ப இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ஏன்ட்ட விடும் சொல்லிட்டு இருக்காரு. சடனா பார்த்தா சம்மனிங் ஜுட்ஸுவை போட்டு விட்டாரு. பார்த்தா நம்மள ஒரு தவளை இறக்கிட்டாரு. வாட நம்ம அந்த உரசிக்கியை காப்பாத்தோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த உடச்சு விட்டு மாசா போறாரு அங்க இருந்து. பார்த்தா அடுத்து உரசிக்கி தான் கட்டுறாங்க. நருட்டோ கட்டி ஒரு இடத்துல போட்டான். டேய் நீ என்னடா பண்ண போறன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். உடம்புக்குள்ள இருக்க நிறைய தண்டா வெளியே எடுக்க போறான், அதோட சக்கரம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இங்க ஜிரேசன்ஸ் அந்த தவளையில பாஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. எவ்வளவு சீக்கிரத்துல போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நருட்டோ சக்கரம் எடுக்க தான் பாக்க, அதுக்கு மட்டும் நம்ம போகணும்னு சொல்லிட்டு நருட்டோட சக்கரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவானா, அது எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜிரேசன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த உரசிக்கு கையில ஒரு ஃபிஷ் ஹூக் மாதிரி வச்சிருக்காம்ல, அதை நம்ம பாடியில போட்டோம்னா அதுல இருந்து சக்கரம் அப்படியே வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. நருட்டோ உடம்புல அந்த ஹூக்க போட்டு பார்த்தான், ஆனா அவனால அந்த சக்கரா வெளியே எடுக்க முடியல. ஆல்ரெடி நருட்டோ உடம்புல ஒரு சீலிங் ஜுட்ஸ் இருக்கு, அதனால எடுக்க முடியாம இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான் சாஸ்கி. ஒருவேளை அந்த சீலிங் உள்ள இருந்தனால வெளியே வர மாட்டேங்குன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதுதான் காரணம்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். எனக்கு சரியா தெரியல, நம்ம அவனை போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த உரசிக்கு மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி 9 டெல்ல வெளியே வர வைக்க நினைச்சாம்னா அது பெரிய அபராதத்துல போய் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த 9 டெல் வெளியே வந்துருச்சுன்னா நருட்டோவால எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நருட்டோவே செத்துருவான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஏகப்பட்ட ஹைட் அவுட் இருக்கு, நம்ம 1 by 1 செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. வாங்க நம்ம எவ்வளவு சீக்கிரம் போக முடியும்னு வேகமா போன்னு பாக்காங்க அவங்க. பார்த்தா நருட்டோ கெட்டி போட்டு வச்சிருக்கான். டேய் நீ விடுறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் நருட்டோ. உடம்புல இருந்து ஹூக்க யூஸ் பண்ணி என்னால எடுக்க முடியல, நான் டைரக்டாவே எடுக்க போறேன்னு சொல்றான் அவன். பார்த்தா அவன் சட்டையை தூக்குறான். பார்த்தா சீலிங் ஜுட்ஸ் அப்படி கண்ணுக்கு தெரியுது. அடனா பார்த்தா சீலிங் ஜுட்ஸ் ரிலீஸ்லாம் பண்ணல, ஸ்ட்ரைட்டா அவன் கையை உள்ள விட்டுட்டான். என்னடா நீ பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு நருட்டோ கத்துறான். பார்த்தா நருட்டோ அப்படி மயங்கிட்டான். பார்த்தா அந்த 9 டெல் அப்படி வெளியே இழுக்கலான்னு பார்க்க அவன். பார்த்தா உரசிக்கு அப்படி அந்த 9 டெல் சீல் பண்ண இடத்துக்கே போயிட்டான். பார்த்தா 9 டெல்
உருவது சத்தம் அப்படி கேக்கு அப்படி பொடி நடைய போட்டு நடந்து உள்ள போறான் அவன். இங்க இருந்து போவேலே தெரியுதா எவ்வளவு பெரிய சக்கரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடந்து போறான். பார்த்தா அங்க சீல் பண்ணி ஒரு கேட்டுக்குள்ள 9 லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வழியா கண்டுபிடிச்சுட்டா 9 சொல்லிட்டு இருக்கான் உரசுகி. இதான் அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். ஸ்ட்ரெயிட் அந்த சீலிங் டேக் எடுக்கலான்னு பாக்கான். இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கேடா நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு 9 நான் மெயினா வந்து உன்னோட சக்கரா எடுக்கதான் எனக்கு ஃபுல் சக்கரம் தேவைப்படும் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சடனா வெளியே கட்டுறாங்க. பார்த்தா அவன் கை அப்படி எரிஞ்சிருச்சு. என்னடா நடக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான் உரசுகி. பார்த்தா 9 வந்து அப்படி உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. நருட்டோ உடம்பு ஃபுல்லா 9 சக்கரம் லீக்கேஜ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் சாஸ்கி ஜிரையா நருட்டோ எல்லாருமே ஒண்ணா வந்துட்டாங்க. ஆனா சாஸ்கி நிக்கான். அது அங்கதான் இருக்குன்னு சொல்றான். 9 நீ கண்டுபிடிச்சுன்னு கேட்காரு அவரு. ஆமா அது தப்பே இல்ல அது அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா வந்து உரசுக்கும் கையை பக்கம் பார்த்தா கொஞ்சமா சக்கரம் வெளியே எடுத்துட்டு வந்துட்டான். என்னால மொத்தமா எடுத்து வர முடியல கொஞ்சமா தான் எடுத்துட்டு வர முடிஞ்சு. ஆனா அந்த சீல் மட்டும் வீக் ஆச்சுன்னா மொத்தத்தை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சீலை வந்து ரிமூவ் பண்ணா நம்மளுக்கு வேற வழி இல்ல இதை நம்ம சாப்பிடணும் சொல்லிட்டு கொஞ்சமா சாப்பிடுதான் அவன். பார்த்தா கை சீக்கிரமா வந்து ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அந்த பவர் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சீலை எப்படி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கான். சடனா தொட போறான். பார்த்தா 9 சக்கரம் அவனை தொடவே விட மாட்டுக்கு. திரும்பி அந்த ஹூக்கை யூஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கலான்னு பாக்கான். பார்த்தா நருட்டோ பிளாக் பண்றான். அவன் கெட்டி வச்சிருந்த கயர்லாம் பிச்சு எரிஞ்சிட்டான் நருட்டோ. இவனோட சீலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இவன் ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவானோ அது வேற பெரிய பிரச்சனை ஏறுமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் உரசுகி. சடனா பார்த்தா சாஸ்கி ஜிரையா பர்ட்டோலாம் வந்துட்டாங்க. டே நீங்க வேற வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் உரசுகி. நருட்டோ உடனே சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். சக்கரா எப்படி வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க ஏன்டா உள்ள வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை பர்ட்டோ முடிக்க யாரடா இதுன்னு சொல்லிட்டு அடே 9 சக்கரா நீ ஓபன் பண்ணி சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கி சொல்றான் டே உரசுகி நான் பாத்துக்கிட்டு தான் நருட்டோ நீங்க பாத்துக்கோன்னு சொல்றான் அவன். சாஸ்கி அனல் வேகத்துல இறங்குதான் களத்துல. சடனா பார்த்து அந்த ஹூக்கை யூஸ் பண்ணி சாஸ்கியை தூக்கிட்டான் அவன். சடனா பார்த்தா அவன் ஹூக்கை யூஸ் பண்ணி சாஸ்கியோட சக்கரை வெளியே இருக்கலாம்னு பார்க்கான். பார்த்து வரமாட்டுக்கு. என்னன்னு பார்த்தா சாஸ்கி முதுகுல இந்த சீலிங் ஜுட்ஸை போட்டு வச்சிருக்காரு அவர். சீலிங் ஜுட்ஸ் வந்து ஹூக்ல ஒர்க் ஆக மாட்டுக்கு. இதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஜிரைசன்ஸ். பார்த்தா பர்ட்டோ அனல் வேகத்துல அப்பா பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கான். நில்லுப்பா பர்ட்டோன்னு சொல்றாரு ஜிரையா. 9 சக்கரா லீக் ஆகுடா அவனை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அவன் ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு இருக்காரு ஜிரைசன்ஸ். அவனை தொடாதான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எந்திங்கன்னு சொல்றான் அவன். 9 சக்கரா லீக் ஆனாலும் அப்படி கான்சியஸ்னஸா தான் இருக்கான் நருட்டோ. பார்த்தா சடனா டென்ஷன் ஆகுறான் அவன். பார்த்தா 9 ஃபார்முக்கு மாற ஆரம்பிச்சிட்டான் நருட்டோ. பார்த்தா சடனா 1 வளர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அவன் கண்ட்ரோல்ல மீறி போய்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பர்ட்டோ முழிக்கான். என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பர்ட்டோக்கு ஒண்ணும் புரியல. அனல் வேகத்துல வந்து பர்ட்டோ அடிச்சு நொறுக்கலான்னு வராவன். பார்த்தா ஜிரைசன்ஸ் பர்ட்டோவை காப்பாத்திட்டாரு. டே அவன் பக்கத்துல போகாதடா இப்ப நருட்டோ வந்து அவன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான். இப்ப அன்கண்ட்ரோலபிள் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது. அவர்கிட்ட நான் பேசணும். அவர் பேசினா சரியாயிருவாருன்னு சொல்றான் அவன். திரும்பி பக்கத்துல போறான். இங்க பாருங்க இது நீங்களே கிடையாது முழிச்சு பாருங்க. இதுல இருந்து வெளியே வாங்கன்னு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். இங்க சாஸ்கி வந்து உரசுக்கு அடி அடிக்க பாக்கான். பார்த்தா அவன் அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 9 சக்கரம் வந்து அப்படி பர்ட்டோ அட்டாக் பண்ணவே மாட்டுக்கு. பார்த்தா இன்னும் பர்ட்டோ பக்கத்துல போய் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க மாறி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு உள்ள தொடுறான். வாங்க வெளியே போறான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த சக்கரம் அப்படியே வந்து பர்ட்டோ உடம்புல ஏறுது. உடனே வந்து அப்படி ஜிரையா பாக்காரு. என்னடா இவன் பேசுறதுக்கு அப்படியே அந்த சக்கரம் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா நருட்டோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகலான்னு பாக்குறான். அப்படி அந்த சக்கரம் அப்படி குறையுது. சொன்னா நீங்க கேப்பீங்க இல்ல கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா கேட்க மாட்டேங்குது. சடனா திரும்பி அட்டாக்க போடுது. பார்த்தா பர்ட்டோ பாஞ்சு கையை வெட்டிருச்சு. அது பார்த்தா இது ரொம்ப பிரச்சனை சொல்லிட்டு ஜிரைசன்ஸ் அனல் வேகத்துல வராரு. சீலிங் டேகத்தையும் அவன் நெத்தில வைக்காரு. பார்த்தா பர்ட்டோ அப்படி சக்கராலாம் இழந்து அப்படி நார்மல் ஆயிட்டான். என்னன்னு பார்த்தா நருட்டோட சக்கரா பர்ட்டோ உடம்புல ஓடுறனால அந்த 9 வந்து அப்படியே வந்து இவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. பார்த்தா இங்க அப்படி நருட்டோ மயங்கி விழுதான். இங்க ஒரு பக்கம் உரசுக்கு சாஸ்கி அடி அடிக்கான். பார்த்தா அவன் ரெனிகன் பவர் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். டே வேற ஸ்ட்ராட்டஜியை போட்டு நீங்க வாரம் சொல்லிட்டு சடனா இருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். டைமென்ஷனுக்குள்ள போயிட்டான் அவன். இங்க நருட்டோ அப்படி மயங்கிட்டான். அவனு பர்ட்டோ முழிக்க என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ தனியா தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. பார்த்தா பர்ட்டோட கையில கெட்டு போட்டு விடுதாரு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு அவரு. அந்த காயம் அப்படி ஒன்னும் பெருசா இல்ல சீக்கிரம் சரியாயிரும் சொல்லிட்டு இருக்காரு அவர். என்னதான் ஆச்சு அது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவரை பாக்கில ஒரு அரக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நருட்டோ உடம்புக்குள்ள இருக்க 9 பவர் வந்து கட்டுப்படுத்த முடியாத பவர் சொல்லிட்டு இருக்காரு ஜிரையா. அதனாலதான் உலகமே அவனை ஒரு மாதிரி எதிர்த்துக்கிட்டு இருக்கு அவனை ஒதுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு அவரு. என்னன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். உடனே அப்படி பழைய கதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்காரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி 9 ஒன்று வந்து வில்லேஜுக்குள்ள வந்துச்சு. அப்ப 4th வந்து இதை சீல் பண்ணாரு. அதை எப்படி சீல் பண்ணாருன்னா நருட்டோட உடம்புல வச்சு தான் சீல் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நருட்டோ யாரையுமே ஒரு ஆளவே மதிக்கல. அவன் மேல ஒரு வெறுப்புணர்ச்சி வந்து அவனது ஊர்ல இருந்து அவனை ஒதுக்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். எல்லாரும் மதிக்கும்படி சினபியாகிறத கண்டிதான் அவன் இவ்வளவு உழைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா அவன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ட்ரைனிங் எடுத்து அவனும் ஒரு நல்ல சிறந்த சினோபியா வருவான்னு சொல்றாரு. அவன் வந்து இந்த மாதிரி எல்லாரும் அட்டாக் பண்ண போற அவனை மான்சர் மாதிரி தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் அந்த மாதிரி எது சொல்ல வரேன்னு சொல்றான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ அப்படி முழிக்கான். என்னாச்சு அந்த ஃபிஷிங் ராட வச்சு ஒருத்தன் வந்தானே அவன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் பர்ட்டோ. சடனா பார்த்தா நருட்டோ முழிக்கான். அந்த ஃபிஷிங் ராட வச்சு ஒருத்தன் வந்தானே அவன் எங்க போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா பர்ட்டோட கையை பார்க்கான். இது அவனா அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்காம அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது ஒருவேளை 9 ஃபார்முக்கு போனதுக்கு அப்புறம் நான் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கான். கேட்ட உடனே ஒரு மாதிரி பர்ட்டோ தலை தொங்க போடுதான். என்னை மன்னிச்சுன்னு சொல்றான் அவன். இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க சாதாரண ஸ்கிராட்ச்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஃப்ரெண்ட கூட என்னால கூட்டு வர முடியல. நான் என்ன மாதிரி ஆளு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சாஸ்கி இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அந்த பக்கமே திரும்பி இருக்கான். உன்னை பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான். என்னால வந்து எங்க அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். சரிடா பர்ட்டோ நருட்டோ நான் உங்கள்ட்ட ஒன்னு கேட்கறேன்னு சொல்றாரு ஜிரைசன்ஸ்.
உங்க ரெண்டுக்கும் நான் வேணா ட்ரெயின் கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்காரு அவரு. உடனே அவனுக்கு முழிக்கானுங்க. உடனே அடுத்த சீன்ல சாசிட்டு கேட்காரு, இந்த உரசிக்கு காய் வந்து திரும்பி வருவான்லாம் சொல்லிட்டு கேட்காரு அவரு. அதுல தப்பே இல்ல, அவன் கண்டிப்பா வருவான்னு சொல்லிட்டு. சரிடா நாளைக்கு நீங்க 2 பேரும் தயாரா இருங்க, நாளையில இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு டைம் ஆயிருச்சு, நான் வந்து ரிசர்ச்சுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. பர்ட்டோ நர்ட்டோ அப்படி மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அங்க வராங்க. See you, bye.